எழும்பணும். நீங்க ஒரு நட்சத்திரம், அவர் ஜோடி நட்சத்திரம். நீங்க அல்லேலூயா. இந்த சூரியனை சுத்துற நட்சத்திரத்து பேர் காமெட். சூரியன் தான் சுத்துமா. அந்த ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் திசை மாறி கடலில் விழுந்துச்சான். கடல் 200 அடி பொங்குதான். அந்த இடத்துக்கு பேர் தான் சுனாமி. நட்சத்திரம் ஒரே நாள் திசை மாறினது. ஏன்னா நட்சத்திரம் அவ்வளோ பெருசு. பூமியை விட, சொல்லுங்க, சந்திரனை விட சூரியனை விட நட்சத்திரம் பெருசு. அது விழுந்தா பூமி பள்ளமாயிரும். அது கடலில் விழுந்துச்சு பாருங்க. கடல் அவ்வளோ வெயிட் வந்தோடனே தண்ணி 200 அடி எழும்பி ஊருக்குள்ளே வந்துருச்சு. நட்சத்திரம் அவரை தான் சுற்றணும். ஊர் சுத்துச்சு, கடல் கொந்தளிப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? ஏற்கனவே வாழ்க்கை என்பது கடல். வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல், 10:30 மணிக்கு அலையுது குடல். அது மட்டும் எப்படிதான் புரியுதோ தெரியலையே. உலகம்ன்றது கடலுங்க. பாவக்கடல், சாபக்கடல், கண்ணீர் கடல், துன்பக்கடல், வேதனை கடல். நமக்கே அது தெரியலன்னா நம்ம விசுவாச கப்பல் ஏறிட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு கப்பல்ல ஒரு குடும்பம் ஏறிடுச்சு. உலகமே தத்தெடுத்து இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்க. நம்ம விசுவாச கப்பல்ல ஏறதுனால கடல் கடலாவே நமக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்றவங்க, என் உயிரே, என் உணர்வே, என் பேச்சே, என் மூச்சு.